ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, இந்தியாவுடைய சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்தியாவுடைய விக்ரம் லேண்டர் நிலவோட தென் துருவத்துல வெற்றிகரமா தரையிறங்கி இருக்கு. இதன் மூலமா நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கிய உலகின் முதல் நாடா இந்தியா உருவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து நிலவில் தரையிறங்கிய நான்காவது நாடா இந்தியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா எதற்காக இந்த லூனார் லேண்டிங் மிஷனை கையில் எடுத்து செயல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா நிலவுல ஒரு முக்கியமான விஷயத்தை தேடிக்கொண்டிருப்பதா சொல்லப்படுது. இந்தியா தேடிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அடுத்த 250 வருடங்களுக்கு உலகின் தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா நிலவுல எந்த விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க, இதன் மூலமா உலகை எப்படி இந்தியா மாற்றி அமைக்க போறாங்க, இந்தியாவின் சந்திரயான் ப்ராஜெக்ட் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா நிலவை ஆராயும் நோக்கத்தோடு சந்திராயன் 1 அப்படிங்கிற திட்டத்தை 2003 வருடம் தொடங்குறாங்க. இந்த திட்டம் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பதவி காலத்துல தொடங்கப்பட்டது. இதனை தொடர்ந்து 2008 சந்திராயன் 1 சேட்டலைட் நிலவுக்கு ஏவப்படுது. இந்த சந்திராயன் 1 திட்டம் ஒரு ஆர்பிட்டர் மற்றும் இம்பாக்டர் திட்டம், அதாவது நிலவை சுற்றி படம் எடுப்பதற்கு ஒரு சேட்டலைட்டை அனுப்புறதும் மற்றும் நிலவை ஆராய்வதற்கு தேவையான ஒரு ப்ரோப நிலவுல மோத செய்வதும் இந்த ப்ராஜெக்டோட பிரதான திட்டமா இருந்துச்சு. இந்த சந்திராயன் 1 திட்டம் மூலமா இந்தியா நிலவுல நீர் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. சந்திராயன் 1 திட்டத்திற்கு முன்பு வரைக்கும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் நிலால தண்ணீர் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இந்தியா சந்திராயன் 1 திட்டத்தின் மூலமா நிலால நீர் இருப்பதை உறுதி செய்தவுடன் அமெரிக்காவின் நாசா நிறுவனம் நிலால நீர் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி செய்து இந்தியா சொன்னதை உறுதி செஞ்சாங்க. அதற்கு பிறகு 2008 சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் தொடங்கப்பட்டது. ஆனா 2013 சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் நிறுத்தி வைக்கப்பட்டது. சில வருடங்களுக்கு பிறகு சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் திருப்பி தொடங்கப்பட்டது. சந்திராயன் 2 ப்ராஜெக்ட்ல இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து வேலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. அதுல ரஷ்யா நிலவில் தரை இறங்கக்கூடிய லேண்டரை செய்து தருவதா உறுதியளிச்சிருந்தாங்க. ஆனா ரஷ்யா லேண்டரை உருவாக்குறதுக்கு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வந்துகிட்டு இருந்தாங்க. இதனை தொடர்ந்து ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி 2016 சந்திராயன் 2 ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறினாங்க. இதற்கு காரணம் ரஷ்யா மாஸ்க்கு அனுப்பிய லேண்டர் சரியா செயல்படல. இதனை தொடர்ந்து இஸ்ரோ சொந்தமாக விக்ரம் லேண்டர் மற்றும் நிலவுல தரையிறங்கி ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய பிரக்யான் ரோவரை உள்நாட்டிலே உருவாக்குனாங்க. 22 ஜூலை 2019 சந்திராயன் 2 லான்ச் செய்யப்பட்டது. ஆனா சந்திராயன் 2 ஓட விக்ரம் லேண்டர் நிலவுல தரை இறங்குவதற்கு ஒரு சில நிமிடங்கள் இருக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு காரணமா நிலவுல மோதியது. இதனை தொடர்ந்துதான் சந்திராயன் 3 திட்டம் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 வருட கடின உழைப்புக்கு பிறகு இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிருக்கு. இஸ்ரோ இதுவரைக்கும் சந்திராயன் திட்டத்திற்கு 1360 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா சந்திராயன் 3 ப்ராஜெக்டுக்கு 600 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. சந்திராயன் 3 திட்டத்தின் மூலமா இந்தியா வெற்றிகரமா நிலவுல தரை இறங்கியது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. சந்திராயன் 2 ப்ராஜெக்ட் தோல்விக்கு பிறகு பல மேற்கத்திய ஊடகங்கள் இந்தியாவை கிண்டல் செஞ்சாங்க. இந்தியா ஒரு ஏழை நாடு, இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பல ஆர்டிகல்ஸ் எழுதினாங்க. ஆனா தற்போது அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்த சந்திராயன் 3 ப்ராஜெக்ட் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து உலகின் பல நாடுகள் இந்தியாவுடைய இந்த வெற்றிக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு வர்றாங்க. குறிப்பா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பாரத பிரதமருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்காரு. விக்ரம் லேண்டர்ல இருந்து பிரக்யான் ரோவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு பிறகு வெளிவந்திருக்கு. இந்த பிரக்யான் ரோவர் நிலால பல கட்ட ஆராய்ச்சிகளை செய்ய போகுது. அதுவும் குறிப்பா நிலால இருக்கக்கூடிய கனிம வளம், தட்பவெட்ப சீதோஷ்ண நிலை போன்ற பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்ய போகுது. இந்த சூழ்நிலையில இந்தியா எதற்காக இந்த சந்திரயான் ப்ராஜெக்ட
செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு. அதாவது நிலால இருக்கக்கூடிய கனிம வளங்களை ஆராய்ச்சி செய்யறது தான் இந்த சந்திரயான் 3 ப்ராஜெக்டோட முக்கியமான நோக்கம். அதுவும் குறிப்பா நிலால இருக்கக்கூடிய ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு கனிமத்தை இந்தியா ஆராய்ச்சி செய்ய போறாங்க. இந்த ஹீலியம் 3 தற்போது நியூக்ளியர் ரியாக்டர்கள்ல பயன்படுத்தி வரும் யுரேனியத்தை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. ஆனா யுரேனியத்தை பயன்படுத்தி ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை ஸ்டார்ட் செய்யும் பொழுது அதுல ரேடியேஷன் வருது. இதனால பூமியில இருக்கக்கூடிய பல உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் ரியாக்டர்கள்ல இருந்து வரக்கூடிய நியூக்ளியர் வேஸ்ட் மூலமா உலகம் பெருமளவுல பொல்யூட் செய்யப்படுது. ஆனா தற்போது இந்தியா நிலவுல தேடி வரும் ஹீலியம் 3 கனிமத்தை பயன்படுத்தி ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அதுல இருந்து எந்த ஒரு ரேடியேஷனும் வராது. அது மட்டும் இல்லாம யுரேனியத்தை விட 100 மடங்கு அதிகமான சக்தியை கொடுக்கும். இந்த ஹீலியம் 3 கனிமத்தை ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஏற்கனவே நிலவுல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப ரகசியமா வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தேடக்கூடிய ஹீலியம் 3 கண்டுபிடிப்பதற்காக தான் இந்தியா நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி இருக்காங்க. இந்த ஹீலியம் 3 கனிமம் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டால் அடுத்த 250 வருடங்களுக்கு உலகிற்கு தேவையான பவரை ஜெனரேட் பண்ண முடியும். இந்த ஹீலியம் 3 கனிமம் மூலமா பொல்யூஷன் இல்லாத ஒரு கிரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஹீலியம் 3 கனிமத்தை பயன்படுத்தி நியூக்ளியர் ரியாக்ஷனை ஸ்டார்ட் செய்வதற்கு ஒரு ரியாக்டரை உருவாக்குவதற்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த முயற்சியில இந்தியாவும் பங்கெடுத்திருக்காங்க. இந்தியா அந்த ரியாக்டரை உருவாக்குவதற்கு 10% நிதி உதவி அளிச்சிருக்காங்க. 2030வது வருடத்துக்குள் ஹீலியம் 3 கனிமத்தை பயன்படுத்தி பவர் ஜெனரேஷன் செய்யக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்க போறாங்க. அதனால வரும் காலத்துல இந்த ஹீலியம் 3 கனிமம் உலகம் எப்படி செயல்படுதோ அதுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. சந்திராயன் 1 திட்டத்தின் மூலமா நிலவோட தென் துருவத்துல தான் நீர் இருப்பதை இந்தியா கண்டுபிடிச்சாங்க. அதே தென் துருவத்துல தான் சந்திராயன் 3 ப்ராஜெக்டோட விக்ரம் லேண்டர் தரையிறக்கப்பட்டு பிரக்யான் ரோவரை கொண்டு ஆராய்ச்சிகளை இந்தியா செய்ய உள்ளாங்க. அதாவது நிலால இருக்கக்கூடிய நீர் உறைந்த நிலையில இருக்கு. அந்த உறைந்த நிலையில இருக்கக்கூடிய நீரை ஹீட் பண்ணும் பொழுது அது தண்ணீரா மாறும். தண்ணீர்ல இருந்து ஆக்சிஜன் மற்றும் லிக்விட் ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்க முடியும். ஆக்சிஜன் மனிதர்கள் வாழ தேவையான மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நிலால இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை உருக்குவதன் மூலமா நீர் மற்றும் ஆக்சிஜனை உருவாக்க முடிந்தால் மனிதர்களால் வரும் காலத்துல நிலால குடியேற முடியும். இந்தியா வரும் காலத்துல நிலால பெர்மனண்டா ஒரு பேஸ் அமைப்பதற்கும் திட்டம் இருப்பதா சொல்லப்படுது. விக்ரம் லேண்டர்ல இருந்து வெளிவந்த பிரக்யான் ரோவர் நிலால 14 நாட்கள் ஆராய்ச்சி செய்யும். 14 நாட்கள் அப்படிங்கிறது நிலால ஒரு லூனார் டே. ஆனா இந்திய விஞ்ஞானிகள் இந்த 14 நாட்களை தாண்டியும் பிரக்யான் ரோவர் செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அதனால நிலா தொடர்பான பல முக்கியமான தகவல்களை இந்தியா வெளிக்கொண்டு வருவாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்று சந்திரயான் 3 ப்ராஜெக்ட் வெற்றியடைந்தவுடன் பல நாடுகள் இந்தியாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆனா இந்த வாழ்த்து சொல்லக்கூடிய சில நாடுகள் இந்தியாவுக்கு சில துரோகங்களையும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை பல இடங்கள்ல மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் அவமானப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை 2014ல இந்தியாவுடைய ஸ்பேஸ் ப்ராஜெக்டுகள் குறித்து ஒரு கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அந்த கார்ட்டூன்ல எலிட் ஸ்பேஸ் கிளப் அப்படின்னு ஒரு அறை இருப்பது போன்றும் அந்த அறைக்குள்ள கோட் சூட் அணிந்த நபர்கள் இருப்பது போன்றும் அந்த அறையின் கதவை ஒரு நபர் தட்டுவது போன்றும் கதவை தட்டக்கூடிய நபர் கையில ஒரு மாட வச்சிருப்பது போன்றும் ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கிளப்ல நுழைவதற்கு ஒரு ஏழையான இந்தியா நுழைவதற்கு முயல்வது போன்று அந்த கேலி சித்திரம் இருந்துச்சு. இந்த கார்ட்டூனுக்கு எதிர்ப்பு வெளிவந்ததனால நியூயார்க் டைம்ஸ் மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா நியூயார்க் டைம்ஸ் போன்ற அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஊடகங்கள் இந்தியாவை எப்பொழுதுமே இது போன்று அவமானப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. இந்தியா என்ன சாதனை செஞ்சாலும் இந்தியா ஒரு ஏழை நாடு அப்படின்னு எள்ளி நகையாடதான் அவங்க விரும்புவாங்க. ஆனா தற்போது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கார்ட்டூனுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா வெற்றிகரமா நிலால தரையிறங்கி இருக்காங்க. தற்போது இந்தியா செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம். வரும் காலத்துல இந்திய விஞ்ஞானிகள் இது போன்ற பல சாதனைகளை செய்வாங்க
செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்தியாவுடைய இந்த சாதனை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.